நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 மேட்ச்சு ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் சில மேட்ச் என்னால் பதிவு பண்ண முடியலை, இன்னும் எனக்கு ஒர்க் இருந்ததுனால பதிவு பண்ண முடியல. சில மேட்ச்சு மழையினால் கேன்சல் ஆகிருச்சு. அப்படி தான் இந்த சீரீஸ் போயிருக்கு. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்ச்சு லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஃபைனலுக்கு வந்தாச்சு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்சு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்த மேட்ச் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கணும், ஏன்னா முக்கியமான மேட்ச்சு. பாகிஸ்தானோட இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் எப்படி முக்கியமான மேட்சோ அதே மாதிரி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் முக்கியமான மேட்ச் தான். பதிவு பண்ணியிருக்கணும், எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால பதிவு பண்ணலை. இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக உள்ள வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருந்தேன், எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதாவது செகண்ட் இன்னிங்ஸு ஒரு 6 ஓவர் முடிஞ்சக்கப்புறம் தான் நான் அந்த பதிவு போட்டிருந்தேன். மேட்ச்சு நான் சொன்ன மாதிரி இந்தியா வின் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் நடந்த மேட்ச்சு நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச்சுமே நான் டெலகிராமில் பதிவு பண்ணி போட்டிருந்தேன், ஃபைனலுக்கு வந்து நியூசிலாந்து தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறப்ப ஃபைனலுக்கு வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் வந்துருச்சு. இந்த ஃபைனல் மேட்ச் வர்றப்போ பூரா எந்த சீரியஸாக இருந்தாலும் சரி தான், ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது இருந்தாலும், இந்த ஃபைனல் மேட்ச் அப்படிங்க வரும்போது சில கிரகங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுக்குது. அப்படி ஒரு அமைப்பில் தான் இந்த மேட்ச்சும் இன்னும் இருக்குது. இப்போ வரக்கூடிய மேட்ச்சு மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா துபாயில் நடக்குது. நம்ம இந்திய நேரப்படி 2:30 மணி, அங்கே வந்து 1 மணி. அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரம். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அதுக்கப்புறம் மேட்ச் முடிகிற வரைக்கும் கடகத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இங்கே சந்திரன் மாறிடுச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸு இது இப்போ கடைசியாக நடந்த மேட்ச் வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் நிற்கும் லக்கணம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த லக்கணமும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்கணத்தில் 1 மணி நேரமும், அதுக்கப்புறம் கடக லக்கணத்தில் 2.5 மணி நேரம், சிம்ம லக்கணத்தில் 30 நிமிஷம் அப்படி நிற்கிது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்தில் 1 மணி நேரம், கன்னி லக்கணத்தில் 2.5 மணி நேரம், 2 மணி நேரம், துலாம் லக்கணத்தில் 1 மணி நேரம், இப்படி தான் மேட்ச் இருக்குது. வேறு கிரகங்கள் எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. ஆனால் வந்து சந்திரன் வந்து மாறுறாரு. இந்த சந்திரன் மாறுறது வந்து எந்த மாதிரியான வித்தியாசத்தை கொடுக்க போகுது, இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது, மேட்ச்சு க்ளோஸாக போகுமா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கடைசியாக விளாண்ட லிஸ்ட்டு படி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவருடைய தலைமையில் எஸ் கில், வி கோலி, எஸ் ஐயர், ஏ பட்டேல், KL ராகுல், ஹெச் பாண்டியா, ஆர் ஜடேஜா, எம் சமி, கே யாதவ், வி சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும்